வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதனால்தான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அதனால மோசையோடு இருந்தது போல ஆண்டவர் நம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கணும்னா அவருடைய கூடாரத்தை விட்டு, அவருடைய பிரசன்னத்தை விட்டு நாம் ஒரு நாளும் விலகாமல் எப்பொழுதும் அவரில் களி கூறுகிறவர்களாக, அவரில் நிலைத்து நிற்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நமக்கு குடும்பம் இருக்கிறது, சொந்த வேலைகள் இருக்கிறது, பணிகள் செய்ய வேண்டியது இருக்கிறது, பிள்ளைகளை கவனிக்க வேண்டும். நம்முடைய எல்லா பொறுப்புகள் நடுவில் ஆண்டவரை உயர்த்துவது, எல்லா சூழ்நிலை நடுவிலும் ஆண்டவரோடு இருப்பது, இப்படிப்பட்ட வாழ்க்கைக்குத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் சேர்ந்து பாடுவோம். நான் பாட பாட நீங்களும் சேர்ந்து பாடி ஆண்டவரை இயேசுப்பா உம் கூடாரத்தில் நான் தங்குவேன் மகிழ்வேன். இயேசுப்பா உங்க கூடாரத்தில் நான் தங்குவேன் மகிழ்வேன். உம் சிறகுகள் என்னை மூடுதே சுகமாய்
அவருடைய நாமத்தை எப்பொழுது நாம் உயர்த்த வேண்டும் என்று தீர்மானிக்கிறோமோ, ஆண்டவருக்காக எப்போ வாழணும் என்ற ஒரு முடிவு எடுக்கிறோமோ, அந்த நேரத்துல ஒரு எதிர்ப்பு வரும் பாருங்க. ஆண்டவருக்காக நாம் இதெல்லாம் செய்யணும்னு தீர்மானிக்கிற நேரத்துல சத்துரு பலமா எதிர்த்து நிற்பான். ஏனென்றால் நாம அவனோட ஆளா அவனோட வேலையை செய்யற வரைக்கும் விட்டு வைப்பான். ஆனா எப்போ நம்ம ஆண்டவருக்காக தீர்மானங்களை எடுத்து நல்ல காரியங்களை கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கணும் அப்படின்னு முயற்சிக்கிறோமோ, அப்பெல்லாம் தன்னோட எதிர்ப்பை அவன் காட்டுவான். எதிர்ப்பை காட்டின உடனே நாம